கல்யாணம் முடிஞ்சு நாளே நாளுல திருமணமான புது பெண் வந்து தற்கொலை பண்ணிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்கேஜ்மெண்ட் பண்ணும்போதே மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து 10 சவரன் நகை போடுங்க, உங்க பொண்ணு தான் போட போறா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. பொண்ணு வீட்டு சைடு இல்ல நாங்க வந்து 5 சவரன் வந்து போடுதோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேருமே வந்து பேசுறாங்க. திருமணம் வந்து முடியுது. திருமணத்து அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பொண்ணு வீட்டு சைடு 4 சவரன் நகை வந்து போட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்டு சைடு பாத்தீங்கன்னா அந்த 1 சவரன் நகை எங்க அப்படிங்கிற மாதிரி கண்ண உறுத்திருக்கு. ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு இந்த பொண்ணை ரொம்பவுமே வந்து மென்டல் டார்ச்சர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மறுவீடு வரும்போது அந்த பெண் வந்து தன்னோட அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லுது, எப்பவும் போல அப்பா அம்மா சொல்ற விஷயம் போக போக வந்து சரியா போயிடும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ, நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை அந்த கணவன் வீட்டுக்கு வந்து அனுப்புறாங்க. மறுபடியும் அந்த பொண்ணு வந்து போது போன்ல வந்து சொல்லுது. பட் இந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி அங்கேயே வந்து இருக்க வைக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து அப்பா அம்மா வீட்டுக்கு வருது. அப்பா அம்மா வீட்டுல நைட்டு அவங்க அம்மா அப்பா வந்து தூங்க போறாங்க. நைட்ல இந்த பொண்ணு வந்து பெட்ரூம்ல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டு இருக்கு. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொண்ணுங்க தன்னோட குடும்பத்து அதாவது ஹஸ்பண்ட் வீட்டுல வந்து டார்ச்சர் பண்றாங்க, பிசிக்கலா மென்டல் டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னா எப்போதும் போல அந்த காலத்து மாதிரியே வந்து போக போக சரியாயிரும், பேசிக்கலாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தயவு செய்து வந்து சொல்லாதீங்க. பொண்ணு சொல்லுதாங்க அப்படின்னா நீங்களே வந்து அந்த வீட்டுல வந்து பேசுங்க. அது மட்டும் இல்லாம எல்லாமே வந்து சரியா போயிடும் அப்படின்னு இப்போ உள்ள சிச்சுவேஷன் வந்து திங்க் பண்ணாதீங்க. ஸோ நம்ம பார்த்து கண்ணும் கருத்துமா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரே நாள்ல இந்த மாதிரி உயிரை பறி கொடுக்கவா நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ திங்க் பண்ணி பாருங்க. அஸ் ஏ பேரண்ட்ஸா நீங்க தான் வந்து கவனமா இருக்கணும். இதை பத்தின உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மேலும் தகவல் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.